everyone. இன்னைக்கு 10th physics unit 5 answer very briefly la fourth question தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா what will be the frequency sound having 0.20 meter as its wavelength when it travels with a speed of 331 meter per second. அதாவது ஒரு சவுண்டோட frequency என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த சவுண்டோட wavelengthோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. தென் அந்த சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவுன்னு நமக்கு மென்ஷன் பண்றாங்க. சோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ வச்சு அந்த சவுண்டோட frequency என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம given வந்து எழுதிப்போம். நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்து டோட்டலா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் wavelength. wavelength நம்ம லாம்டான்னு டினோட் பண்ணலாம். லாம்டா ஈக்குவல் டு 0.20 மீட்டர். தென் அதுக்கப்புறம் அதோட ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் வந்து நம்ம v டினோட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் நமக்கு 331 மீட்டர் பெர் செகண்ட் நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுல ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா f ஈக்குவல் டு speed divided by wavelength. அதாவது ஸ்பீட் தானே நம்ம v ன்னு சொல்லுவோம். so v divided by lambda அதாவது wavelength. ஓகேவா? இப்போ நம்ம இதுல அந்த வேல்யூஸ் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸ்பீடோட வேல்யூ வந்து என்னது 331 divided by lambda. wavelength ஓட வேல்யூ 0.20. so நம்ம இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1655 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் டிவைட் பண்ணோம்னா. சோ நம்ம ஃபைனலா அதுல ஹெட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து என்னது ஹெட்ஸ். சோ நீங்க கண்டிப்பா அந்த ஹெட்ஸ் வந்து மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனல் ஆன்சர்ல. ஓவரால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு क्वेश्चनல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க, வேவ்லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. தென் அந்த சவுண்டோட ஸ்பீட் நம்ம கொடுத்துட்டாங்க. சோ கிவன்ல வந்து வேவ்லென்த் என்னன்னு எழுதிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அதோட ஸ்பீட் என்னன்னு எழுதிக்கலாம். வேவ்லென்த் வந்து என்னது 0.20 மீட்டர். தென் ஸ்பீட் வந்து 331 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ வச்சு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன எழுதிருக்கோம், f equal to v divided by lambda. அதாவது speed divided by wavelength. speed வந்து என்னது 331 divided by lambda ஓட வேல்யூ 0.20. சோ நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1655 ஹெர்ட்ஸ் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். சோ இப்படிதான் வந்து வேவ்லென்த்தும் ஸ்பீடும் இருக்க மீது ஒரு சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். கண்டிப்பா இந்த क्वेश्चனை ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.